என் மனைவியை தேடி நான் அங்கே இங்கே அலைய ஆரம்பித்தேன். அவளை காணும்னு நினச்சி என்னோட கவலை ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் அவனை நான் புதைச்ச இடத்துல வேறு அவனை காணும். எனக்கு பயமும் அதிகமாச்சு. திடீர்னு எனக்கு முன்னாடி வந்த காரில் அதிக வெளிச்சம், என்னால் எதையும் பார்க்க முடியல. திடீர்னு நான் என்னோட கண்ணாடி வழியா பின்னாடி பார்க்க பின்னாடி தான் அட கடவுளே! ஓ காட், நோ! நான் காரை தெரியாமல் ஒரு பள்ளத்தில் விட்டுட்டேன். திடீர்னு அங்கே ஒரு போலீஸ் வந்தார். எனக்கு பயம் திடீர்னு அதிகமாச்சு. நான் என் காரை விட்டு வெளியே வந்தேன். லைசன்ஸையும் இதையும் காட்ட அவர் என் லைசன்ஸை பார்த்தாரு. அவருக்கு சந்தேகம் அதிகமாச்சு. என் கார் பின்னாடி இருக்க வாசகத்தை பார்த்து, அப்புறம் என்னோடய கார் சீட்டில் இருக்கிற கரைகளையும் பார்த்து தான். அப்புறம் என் கார் டயர் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. என் மனைவியை பற்றி சொன்னேன். அதனால் அவர் அவரோட காரில் என்னை ஏற்றிட்டு அந்த ஹோட்டலுக்கு வழி காட்ட சொன்னார். நானும் காட்டினேன். எனக்கு மித்த விஷயத்தை முதல் சொன்னது பயமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னை சந்தேகத்தோடையே பார்த்தாரு. நானும் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். சம்பவ இடத்த விட்டு அந்த ஹோட்டல் நாங்கள் நெருங்கினோம். அப்படியும் கால்நடை மட்டுமே இல்லை, நானும் அவரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஹோட்டலில் இறச்சிருக்கீங்களா? திடீர்னு ஹோட்டல் கதவே திறந்துருந்துச்சு. எனக்கு அதை பார்த்து அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. அவர் ஹோட்டலுக்குள்ளே போனார். நானும் அவர் பின்னாடியே போனேன். அவர் ஹோட்டலோட மெயினாக ஆன் பண்ணேன். அங்கே எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்துச்சு. என் மனைவி அங்கே சடலமாக கிடந்தா. அதை பார்த்து எனக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, என் கூட வந்த ஆஃபீஸருக்கும் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அங்கே என் மனைவி மாதிரியே நிறையா பெண்கள் சடலமாக இருந்தாங்க. எனக்கு பயம் அதிகமாச்சு. நான் அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன். நான் அவர் காரை எடுத்து தப்பிச்சிட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல. அவன் அடுத்து என்ன கொள்றதுக்குள்ள நான் அங்கேருந்து தப்பிக்கணுன்றதில் கிளம்பிட்டேன். நான் காரில் பயத்துலேயும் அதி வேகத்துலேயும் போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவரோட கார் கீச்சனை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் எங்கே பார்த்தேன்னு கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த கீச்சன் எங்கள் அம்மா கொடுத்த அதே வாசகத்தை புரிஞ்சிருந்துச்சு. அம்மா! திடீர்னு காரை நான் தெரியாமல் ஒரு பள்ளத்தாக்குள்ளே விட்டுட்டேன். நோ! காருக்கு பலத்த அடி. காருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நாங்கள் இருந்து தப்பி தவறி ரோட்டுக்கு வந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கண்ணை முழிச்சு பார்க்க நான் ஒரு காருக்குள்ளே இருந்தேன். அங்கே என் மனைவியும் இருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவன் கூட வேற ஒருத்தனும் இருந்தான். என்னோட குரல் செதஞ்சிருக்கிறது தெரியுது. நான் என்னால் பேச முடியல. என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான். எங்கள் அம்மா கொடுத்த கீச்சேன். இதே காரில் திடீர்னு என் மனைவி என்னை பார்த்து கத்த ஆரம்பிச்சா. நான் கண்ணாடி வழியாக யாருக்காவது காரை ஓட்டுறான்னு பார்க்க எனக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது நான் தான். அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். அதனால் என்னால் பேச முடியலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படியும் இந்த முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். அதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. உங்களுக்கு இந்த காமிக்கோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். எப்போ ஆரம்பித்தது போன வருஷம் அக்டோபரோ எப்போயோ ஆரம்பித்தேன். இப்போ தான் முடிக்கிறேன். ஸோ சாரி காய்ஸ். சரி, இன்னும் பல கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மூலியம் சப்ஸ்கிரைப் பட்டன் மூலியம் தெரிவிக்கலாம். நான் உங்கள் ஃபேன் தாம். அப்புறம் இது take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no